மக்களே போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு பாட்டி கடையில், பாட்டி கடை பக்கம் தான் இருக்குது. அது மாதிரி சொல்லியிருப்பேன். ஒரு தோசை 10 ரூபா, ஒரு ஆம்லெட்டு 15 ரூபா. நான் பாட்டி கடை இன்னும் நான் போய் காட்டுறேன். நண்பன் எலிசா வந்து தூத்துக்கிட்டு இருக்கான். வேற பூட்டு இன்னைக்கு தான் வாங்கினோம். பூட்டு எலிசா அந்த பூட்டை வாங்கினா 160 ரூபா. 70 ரூபா பூட்டு வாங்கியாச்சு. வேற என்னன்னா, இத்தனை நாள் கீழே வந்துட்டு பாய் வைக்காம தூங்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் இன்னைக்கு 2 பாய் வாங்கியாச்சு. 160 ரூபா. எலிசா இதே எவ்வளோ? பாய் 120, 150. 2 பாய் 150. 4 பாய் மொத்தம் 750 ரூபா பில்லு. எடுத்துச்சு 750 ரூபாயும். இன்னைக்கு இந்த 2 பொருள்லாம் தூங்குவோம். கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாயை விரிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரூமு இங்கே ஒரு பரதேசி போன் பேசிட்டு இருக்காப்புல. இங்க ஒரு பூனை வேற இருக்கு. அது வேற கத்திக்கிட்டே இருக்கு அப்ப பாரு. நல்லா உயிரை கொடுத்து தூத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. இந்த காத்தாடி தான் ஓடவே மாட்டேங்கி. மேலே ஏறி என் நன்மை பார்த்துட்டு இருந்தான் தேவா. உள்ள என்ன போச்சுன்னு பார்த்தா மேலே தெரியுதா கெப்பாசிட்டர் போச்சு. இப்போ போட்டு பார்த்தோம், அந்த சுவிட்சிங்காக இருக்குது. போட்டு பார்த்தோம், கெப்பாசிட்டர் போச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அதை வாங்கிட்டு வர தான் கடைக்கு போயிருக்கான். பக்கத்தில் தான் இருக்குது கடை, கூட்டு வாங்க கடை. அங்கே தான் இருந்துச்சு. அங்கே தான் எலக்ட்ரிக் கடை இருக்குது. அங்கே போய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்ன நிலமைன்னு தெரியும். நான் இப்போ தான் இதை வாங்கிட்டு வந்தோம், அதெல்லாம் மறந்தாச்சு. அதனால் மறுபடியும் போயிருக்கோம். பாயை விரிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். எலிசா பாயை விரிக்கிட்டா? 1 மினிட் அவ்வளோதான். 1 மினிட் முடிச்சு பாய் விரிச்சாச்சு. இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் இன்னைக்கு இப்போ நான் படுக்க போய் நன்மை எனக்காண்டி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கான் தேவா. இப்போ நான் படுக்க போகிறேன். எப்படி எலிசா? அப்படியே திருப்பி அப்படியே பேக் கேமராவில் போட முடியுமா? அப்படியே ஸ்டாப்னு. இப்போ நான் ரூமில் படுக்க போகிறேன். இதான் பெட்டு. 4 பேர்த்துக்கு திருப்ப மாட்டேன், கவலைப்படாத. இப்போதான் வாடா வாட்டமாக இருக்கு. என்ன ஒரு சுகமாக இருக்கு. ஓ மை காட். இங்கே நான் மட்டும் தான் படுத்திருக்கேன்.